ஹாய், ஏசிசிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த வீடியோவில் அட்வான்ஸ்ட் ஆடிட் அண்ட் அஷூரன்ஸில் இருக்கிற ரிவ்யூ ஆஃப் இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சாப்டரை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஓகே, இப்போது இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நிறைய நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹாஃப் இயர்லி இன்டரிம் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணி ஆகணுன்ற ரெக்யர்மெண்ட்ஸ் நிறைய கம்பெனிஸ்க்கு இருக்குது. அதாவது சம்மரைஸ்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ஆல்சோ அக்கௌண்டிங் நோட்ஸ் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணி ஆகணுன்ற ரெக்யர்மெண்ட் நிறைய கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு இருக்குது. அது நிறைய நாடுகளில். ஸோ இதை ரிவ்யூ பண்ணுறது தான் இந்த ரிவ்யூ ஆஃப் இன்டரிம் ஃபினான்ஷியல் பொசிஷன். இதை அந்தந்த கம்பெனி ஆடிட்டர்ஸ் மூலிமா ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது கம்பெனிஸ்க்கு ஒரு சாய்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ரெக்யர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். சரி, இப்போது இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தோன்னா, ஆடிட்டர் அவங்களோட கன்க்ளூஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் ரிவ்யூ, வெதர் பேஸ்ட் ஆன் ரிவ்யூவாகவும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்போது சப்போஸ் இந்த ரிப்போர்ட்டே ப்ரிப்பேர் பண்ணப்படலை, அந்த ஆடில் மெட்டீரியல் அஸ்பெக்ட்ஸ்லேயும் இந்த ரிப்போர்ட் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தாலும் அவங்க அப்போவும் கன்க்ளூஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அக்செப்டன்ஸ் கன்சிடரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கன்க்ளூஷன்ஸ் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி மேலே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ இப்போது எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால எக்ஸ்டர்னல் ஆடிட்டரை விட வேறு யாரும் பெஸ்ட் பிளேஸ்டு கிடையாது இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. இப்போது சப்போஸ் வேறு கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா வேறு யார்ட்டையாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவங்க இதுக்கான ரீசனை சொல்லி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறமும் இந்த என்கேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெக்கரிங் என்கேஜ்மெண்ட்டாக அமையுது. ரெக்கரிங் என்கேஜ்மெண்ட்டுன்றதுனால, அதாவது திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய விஷயன்றதுனால இதோட என்கேஜ்மெண்ட் ஃபீயையும் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த ஃபீ டிபெண்டன்சி க்ரியேட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனாலேயும் இந்த என்கேஜ்மெண்ட் ஃபீஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். இதெல்லாமே பார்த்தோன்னா அக்செப்டன்ஸ் கன்சிடரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதோட மெயின் பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்டோட இவங்க ப்ராக்டிஸ்னஸ் கம்ப்ளை பண்ணணும். அண்ட் அதோட குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது செகண்ட். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவைலபிள் ரிசோர்ஸஸும் ப்ளஸ் கம்பிட்டன்சி பார்த்தோம் அப்படின்னா நெசசரி கம்பிட்டன்சி இருக்கணும் இவங்க ப்ராக்டிஸ்னருக்கு. ப்ளஸ் ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெயின் என்னென்னா அவங்க பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே ரெண்டுமே இந்த ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் இதோட தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த டீட்டெயில்டு ப்ரொசீஜர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னா ப்ரியர் இயர் ஃபைல்ஸை ரீட் பண்ணுறது. அதாவது இந்த ப்ரியர் இயர் ரிவ்யூஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்குறது. இதை ரீட் பண்ணுறது மூலமாக நம்ம கரண்ட் இயர்லும் ஏதாவது சேம் திங் ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போது ப்ரியர் இயரில் ஏதாவது அதாவது ப்ரியர் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எதுவும் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் ஓவர் ரைட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிஸ்க்கையும் நம்ம கன்சிடர் பண்ணுறது செகண்ட் ப்ரொசீஜராக இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட் ரீசெண்ட் ஆனுவல் அண்டு கம்பேரபிள் ப்ரியர் இயர் இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ரீட் பண்ணுறதும் தேர்ட் ப்ரொசீஜர். அதாவது மோஸ்ட் ரீசெண்ட்னா லாஸ்ட்டு 6 monthஸோட இந்த ஆனுவல் அண்டு கம்பேரபிள் ப்ரியர் இயர் இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கன்சிடரிங் மெட்டீரியாலிட்டி அண்டர் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க். அதாவது இப்போது இந்த ரிவ்யூ கொடுக்குறதுக்குமே மெட்டீரியாலிட்டி நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். எதுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது நம்ம ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட நேச்சர் அண்டு எக்ஸ்டென்ட்டை டிசைட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் அதை டிட்டர்மின் பண்ணுறதுக்காகவும் இந்த மெட்டீரியாலிட்டி அசிஸ்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த எஃபெக்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை எவால்வேட் பண்ணுறதுக்காகவும் இந்த மெட்டீரியாலிட்டி, அதாவது நம்மளுக்கு இந்த ஆடிட்டை பொறுத்த வரைக்குமே மெட்டீரியாலிட்டி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ப்ரொசீஜர்ஸை எந்த ஒரு எக்ஸ்டென்ட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி
டிசைட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த மெட்டீரியாலிட்டி ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதே மாதிரி ப்ரியர் இயர்ஸில் இருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கரெக்ஷன் பண்ணப்பட்ட மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸோட நேச்சரையும் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட அன்கரெக்டட் அண்ட் இம்மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸோட ரிசல்ட்ஸை வந்துட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போது இன்டர்னல் ஆடிட்டோட ரிசல்ட்ஸையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். ப்ளஸ் இந்த இன்டர்னல் ஆடிட் ரிசல்ட்ஸை வச்சு மேனேஜ்மெண்ட் என்ன ஆக்ஷன் கொண்டு வந்தாங்கன்றதையும் வந்து கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்துட்டு ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அதாவது ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட்னால் வந்து ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட கேட்கணும். ப்ளஸ் வந்துட்டு அதுக்காக வந்துட்டு கண்டிப்பாக அசஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிஸ்க்குக்காக வந்துட்டு கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் ஏதாவது அசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன ஆச்சுன்னா நம்ம மேனேஜ் பண்ணி அதே மாதிரி இப்போ என்டிட்டிஸோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட என்கொயர் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இன்டர்னல் கண்ட்ரோல்லையும் ஏதாவது சேஞ்சஸ், அதாவது சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட என்கொயர் பண்ணணும். ப்ளஸ் இப்போது ப்ரிப்ரேஷன் ஆஃப் இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லேயும் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதையும் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட என்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் ஆச்சுன்ற ப்ராசஸை பற்றியும் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்துட்டு என்கொயர் பண்ணணும். ப்ளஸ் அதே மாதிரி இப்போது இந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், அதாவது இந்த இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து எந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதோட ரிலையபிலிட்டி பற்றியும் நம்ம கண்டிப்பாக என்கொயர் பண்ணி ஆகணும். ஏன்னா அது எதை வச்சு அக்ரி பண்ணாங்க, எதை வச்சு ரெக்கன்சில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கிட்ட அதை பற்றி என்கொயர் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு இப்போது ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸும் வந்துட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து அப்டேன் பண்ணணும். ஸோ எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நம்ம ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அப்டேன் பண்ணணும்னு பார்த்தோன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராட் அண்ட் எரரை ப்ரிவெண்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணுறதோ இந்த இன்டர்னல் கண்ட்ரோலோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு அண்டர் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் இப்போது அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்மெட்டீரியல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி இப்போது ஃப்ராட் அண்டு சஸ்பெக்டட் ஃப்ராட் ரிலேட்டடான சிக்னிஃபிகண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆடிட்டருக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, ப்ளஸ் அதே மாதிரி இப்போது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸில் இருக்கும்ல அதனோட ரிசல்ட்ஸ் எல்லாமே அசஸ் பண்ண ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாவும், ப்ளஸ் அதே மாதிரி எதுவும் நோன் ஆர் பாசிபிள் நான் கம்ப்ளைண்ட்ஸ் இப்போது வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல அதையும் வந்துட்டு ஆடிட்டருக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டதாகவும், ப்ளஸ் வந்துட்டு எதுவும் அதாவது ஆல் சிக்னிஃபிகண்ட் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும்ல அது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை டிஸ்க்ளோஷர் வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா ஆடிட்டருக்கு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்.